Good morning students. இன்னைக்குள்ள கிளாஸ் sexually transmitted diseases. இதனுடைய ஷார்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படினு கேட்டினா STD அப்படிங்கிறது sexually transmitted diseases. அதாவது பால்வினை நோய்கள், செக்சுவல் முறையா ஏற்படக்கூடிய பால்வினை நோய்கள், ஒரு சில நோய்களை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுல STD அப்படினு சொல்லக்கூடிய ஒரு டைப்பும் சரி, அடுத்தது VD அப்படினு சொன்னாலும் சரி, RIT அப்படின்னு சொன்னாலும் சரி. ஸோ இது எல்லாமே எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை சம்மந்தப்பட்டதா, பால்வினை நோய்கள் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் STD அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது VD அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிரியல் டிசீஸ். என்ன டிசீஸ்? வெனிரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். வெனிரியல் டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் RTI அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ தமிழில் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பால்வினை தொற்றுகள் அப்படிங்கிறது STD அப்படிங்கிறது. பால்வினை தொற்றுகள், பால்வினை நோய்கள், சாரி STDங்கிறது பால்வினை நோய்கள். VD அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வெனோரோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் தான், வெனேரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா RTI அப்படிங்கிறது இனப்பெருக்க பாதையில், RTI அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷன், சரி, இனப்பெருக்க பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று. ஸோ இந்த மூணுமே என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். Normally STI are transmitted from person to another person during intimate sexual contact with an infected partner. So இப்போ இந்த STD எப்படி ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பால்வினை நோய் தொற்று உள்ளவருடன் மிக நெருக்கமான பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வதன் மூலம் இத்தொற்று பரவுகிறது. ஸோ நான் சொல்ற தமிழ் உனக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். STD அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு இல்லாத உடலுறவு மூலமா பரவக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். சரியா? ஸோ அதே போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதனால, இது இன்ஃபெக்ஷன் எதனால, இந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்னென்ன டிசீஸை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் B அண்ட் HIV ஆர் டிரான்ஸ்மிட்டட். ஹெப்பாடைட்டிஸ் B இன்ஃபெக்ஷன் like hepatitis B and HIV are transmitted sexually as well as by sharing of infusion needles, surgical instruments, etc. with infected people, blood transfusion அல்லது from infected mother to baby. ஓகே, இப்போ இந்த எதன் மூலமா, இந்த இது மட்டும் காரணம் கிடையாது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் பால்வினை நோய்க்கு காரணம் இது மட்டும் கிடையாது, வேற எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது பாதுகாப்பு இல்லாத உடல் உறவு கொள்வதன் மூலம் நமக்கு இப்போ STD அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஹெப்பாடைட்டிஸ் B அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லிவரில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை தான் என்னன்னு சொன்னால் ஹெப்பாடைட்டிஸ் B அப்படின்னு சொல்கிறது. மற்றும் HIV தொற்றுகள். ஸோ அப்போது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதில் HIV இன்ஃபெக்ஷன் ஆனாலும், சரியா, இதன் மூலமா நமக்கு இந்த STDன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் உருவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன முறைகள்? ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்தா ஷேரிங் ஆஃப் இன்ஃபியூஷன் நீடில்ஸ். உட்செலுத்தக்கூடிய ஊசிகள் ஒரு நோயாளி பயன்படுத்தியிருப்பாரு, அந்த பயன்படுத்தின ஊசியை இன்ஜெக்ஷனை நீடில இன்னொரு நபர் பயன்படுத்தும் போது, அதாவது இன்ஃபெக்ட் ஆன நபரை பயன்படுத்தின ஊசியை ஹெல்த்தியான பர்சன் பயன்படுத்தும் போது இந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்று. ரெண்டு, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா வித் இன்ஃபெக்டட் பீப்புள். அதாவது ஆப்ரேஷன் செய்கிறாங்க இல்லையா, அறுவை சிகிச்சை கருவிகள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு நபருக்கு இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குது அல்லது HIV டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அதே கருவிகளை அதாவது ஹெல்த்தியான ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்குது. அடுத்தது பிளட்டு மூலமாக ஒருத்தங்க பிளேட் யூஸ் பண்ணுறோம், சேவ் பண்ண பிளேட் யூஸ் பண்ணுறோம்,
அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காயம் வந்து ஒரு பிளேடு உருவாக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த பிளட்டு மூலமாக ஒருத்தங்களுக்கு இருந்து இன்னொருத்தங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தாய்கிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெச்ஐவி வைரஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கன்சீவான தாயிடம் இருந்து அந்த குழந்தைக்கும் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது. இதுதான் செக்ஷுவல் எஸ்டிடி பரவக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது தேவை எதன் மூலமாக பரவுது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா people in the age of 15 to 24 years are prone to this infection. ஸோ எந்த வயசினருக்கிலேயே இந்த தொற்றுகள் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 to 24. ஸோ 15 வயசுலேருந்து 24 வயதுக்குள்ள போத் மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் அதிகமாக இந்த இன்ஃபெக்ஷனை அதிகமாக பரவுது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த முறையில் நமக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அடுத்தது பாக்டீரியா மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுறதோடு இல்லாமல் பாக்டீரியல் டிசீஸ் வைரஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது, புரோட்டோசோயன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபங்கை மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. சரியா? ஸோ எந்தெந்த நோய் ஒவ்வொன்றும் இப்போ இது எல்லாமே ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த டிசீஸோடைய நேம் என்ன. ஸோ அப்போது ஒரு எஸ்டிடி அப்படிங்கிறது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்கிறது 4 வகையான மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக ஒரு நபர்கிட்ட இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்டீரியல் எஸ்டிஐ. ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்குறோம்? பாக்டீரியல் எஸ்டிஐ அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? கையில் புக்கு இருந்து அப்படியே நோட் பண்ணிக்கோ. பாக்டீரியல் மூலமாக உருவாகக்கூடிய டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கொனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கொனேரியா அப்படின்னு சொன்னால் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய டிசீஸ் தான் கொனேரியா. தமிழ் அதை சொல்லணும்னா வெட்டை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, குறிச்சிக்கோ. சரியா? அடுத்தது கிரந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிபிலிஸ். கொனேரியா கொனேரியா. அடுத்தது சிபிலிஸ்னா கிரந்தி. அடுத்தது கான்க்ராய்டு. கான்க்ராய்டு அப்படின்னா மெதுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்க்ராய்டு அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் மெதுப்புண் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது கிளாமிடியாசிஸ். கிளாமிடியாசிஸ். அடுத்தது லிம்போ கிரனோலோமா. லிம்போ கிரனோலோமா வெனேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய கட்டிகள். ஸோ இது எல்லாமே பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய டிசீஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வைரஸ்னால நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்டீரியாவில் 4 நேம் சொன்னேன். ஸோ அது அடுத்தது வைரஸ்னால என்னென்ன வகையான டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் பி. ஹெப்பாடைட்டிஸ் பின்னா என்ன சொன்னேன்? கல்லீரல் அலர்ஜி அப்படிங்கிறது வைரல்னால ஏற்படுது. ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது ஜெனிட்டல் வார்ஸ், ஹெப்பாடைட்டிஸ் பி அண்டு ஏஐடிஎஸ் அதாவது எய்ட்ஸ். பிறப்புறுப்பு அக்கி அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் அக்கின்னு சொல்லுவாங்க. அக்கி அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன கொப்பளங்களாக இருக்கும், நமக்கு அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் வைரஸ் மூலமாக அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்தது பிறப்புறுப்பு மருக்கள். நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் சின்ன சின்ன மறு உருவாகிறோம். அடுத்தது ஹெப்பாடைட்டிஸ் பி கல்லீரல் அலர்ஜி உருவாகுது. அடுத்தது ஏஐடிஎஸ் அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி ஷார்ட் ஃபார்மேஷனில் படிப்போம்? ஏஐடிஎஸ் அதாவது எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவானால. அடுத்தது நெக்ஸ்ட் எதனால் உருவாகுது? பாக்டீரியாவால் எப்படி டிசீஸ், வைரஸ்னால என்ன டிசீஸ், அடுத்தது புரோட்டோசோவான். புரோட்டோசோவானால ஸோ என்ன டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோமோனியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் உருவாகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்கைனால என்ன டிசீஸ் உருவாகுது, பூஞ்சைனால நமக்கு என்ன டிசீஸ் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். ஸோ இதெல்லாம் ஒரு 1 மார்க்குக்கு அல்லது ஓவரால் 2 மார்க்குக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்று உருவாகுது. ஃபங்கையும் சரி, புரோட்டோசோவான் சரி, பாக்டீரியா சரி. அடுத்தது இதன் மூலமாக நம்மளுடைய உடம்புல டிசீஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் அதை என்ன செஞ்சுக்கலாம், சரி பண்ணிக்கலாம். எதன் மூலமாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ்,
ஒரு சில மெடிசைன்ஸ் டேப்லெட்ஸ் மூலமாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், டேப்லெட்ஸ் எடுத்தோம்னா இந்த டிசீஸை நம்மளால் என்ன செய்ய முடியும், க்யூர் பண்ணிக்க முடியும். அந்த மைக்ரோ ஆர்கனிசம், இந்த பாக்டீரியானாலேயோ வைரஸ்னாலேயோ புரோட்டோசோவானாலேயோ ஃபங்கைனாலேயோ நமக்கு டிசீஸ் ஏற்படுச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணலாம்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை சரி பண்ணிட முடியும். ஆனால் நமக்கு இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், பால் உறவு மூலமாக டிசீஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் க்யூர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, latest condoms usage greatly reduces the risk but does not completely eliminate the risk of transmission of STI. ரப்பரிலான ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த ரப்பராலான கருத்தடை உறைகளை சரியாக பயன்படுத்துவதால் இந்த பால்வினை தொற்று பரவக்கூடிய ஆபத்தை பெருமளவு குறைக்கலாம். ஸோ இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷனில் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த யூஸ் த ரப்பரால் ஆன ஒரு கருவியை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை, ஒரு திங்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணாதுன்னா அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாது, மேக்ஸிமம் குறைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நோய் தொற்று பரவும் ஆபத்தை முழுமையாக என்ன பண்ண முடியாது, தவிர்க்க இயலாது. ஆனால் நம்ம இந்த ரப்பராலான ஒரு பொருளை யூஸ் பண்ணி நம்ம இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் இன்ஃபெக்ஷனை என்ன பண்ண முடியாதா, கம்ப்ளீட்லி எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் STD. கம்ப்ளீட்லி இந்த டிரான்ஸ்மிஷனை நம்மளால என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்த ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன். prevention of STDs. prevention of STDs அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ எந்தெந்த முறையில் பரவுது, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இதை தடுக்கலாம், ப்ரிவென்ஷன். நம்ம ஒரு சில தடுப்பு முறைகளை பார்க்கலாம். உன்னுடைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர் அதர்வைஸ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். முன்பின் தெரியாதவருடன் அல்லது பலருடன் பாலுறவு கொள்வதை தவிர்த்தல். நம்ம தெரியாதவங்க கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முதல் விஷயம். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் காண்டம்ஸ், கருத்தடை உரைகளை பயன்படுத்தணும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூஸ் காண்டம்ஸ், கருத்தடை உரைகளை பயன்படுத்தணும். தேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் காஸ் ஆஃப் doubt consult a doctor for diagnosis and get complete treatment. அதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய டாக்டர்ஸ்னுடைய கன்சல்டேஷன் நம்ம என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு முழுமையான சிகிச்சையை நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறத விட்டுட்டு ஒரு சில சிம்டம்ஸ் நமக்கே தெரியும். அப்படி தெரியும் போது நம்ம டாக்டருடைய கன்சல்டிங் மூலமாக இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதாவது பால்வினை நோய்கள் அப்படின்னா என்ன, அது பால்வினை நோய்கள் எதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது, என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி என்ன பார்த்தோம், ப்ரிவென்ஷன் ஆஃப் STDs அப்படிங்கிறது, அதாவது பால்வினை நோய்களை எந்த முறையில் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டை பார்த்தோம். ஸோ நம்மளுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் கலம் 2 இடத்துல ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட்டில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, அப்போ அதனுடைய அப்ரிவேஷனை நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த WHO அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அந்த வைரஸ் இருக்கக்கூடிய என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ரேஷியோவில் இருக்குது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்மெண்ட்டில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த WHO அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன். அப்படின்னா என்ன, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. சரியா? 2017 more than 1 million people globally acquire a sexually transmitted infection every day. India has the 3rd largest HIV epidemic in the world with 2.1 million people living with HIV. ஸோ அந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம் WHO தமிழ் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்லுது. சரியா? இந்த உலக சுகாதார நிறுவனம் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. இந்த அறிக்கையின் பிரகாரம் உலக அளவில் ஒவ்வொரு நாளும் டே பை டே
ஒவ்வொரு நாளும் இந்த பால்வினை தொற்றால், பால்வினை தொற்றுன்னு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொன்னால், இந்த பால்வினை தொற்றால் 1 மில்லியன் மக்களுக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா, ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தா, தினமும் எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, எப்படி வராங்க அப்படிங்கிறது எல்லா விதமான விஷயங்களும் தெரியும். அந்த WHO அறிக்கை பிரகாரம் 1 மில்லியன் பீப்புள் பாதிக்கப்படுறாங்களாம். 2.1 மில்லியன் HIV தொற்று கொண்ட மக்களுடன் இப்போது டோட்டலி ஃபுல்லாக நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா 2.1 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. சரியா? ஸோ அந்த 2.1 அந்த மக்களுடன் உலக அளவில் HIV பாதித்தோர் அதிகம் கொண்ட 3வது நாடாக, அப்போது HIVயில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிறைய நாடுகளில் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம்? 3rd பிளேஸில் இருக்கிறதா சொல்கிறோம். ஸோ அதான் அந்த டேப்லெட் காலத்துடைய மீனிங். ஸோ அடுத்து இன்னொரு டேப்லெட் காலம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். TNHSP என்ன சொல்லியிருக்காங்க? TNHSP அப்படிங்கிறது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. A unit of the Health and Family Welfare Department of the Government of Tamil Nadu does free screening of cervical and breast cancer. அவங்களுடைய TNHSP அவங்களுடைய கணக்கு பிரகாரம் அவங்களுடைய கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வு துறையின் அங்கமான தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் கருப்பை வாய் புற்றுநோய், அண்டர்லைன் பண்ணிக்கோ, கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் செர்விக்கல் ஸ்க்ரீனிங் ஆஃப் செர்விக்கல், கருப்பையில் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கேன்சர் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், மார்பகம்னா பிரெஸ்ட் கேன்சர், இந்த நோயை கண்டறியக்கூடிய பரிசோதனையை நம்மளுடைய TNHSP அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் என்ன தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த 2 டேப்லெட் காலம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேப்லெட் காலம் உன்னுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? STD அண்ட் தர் சிஸ்டம்ஸ். STDனா என்னங்கிறத பார்த்துட்டோம். அது பாக்டீரியாவில் என்னென்ன நோய்களை கொண்டு இருக்கும், அதுக்கப்புறம் வைரஸ்னால, புரோட்டோசோவானால, ஃபங்கைனால என்னென்ன டிசீஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த டாப்பிக்கில் மேலே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிசீஸ் ஒன்று இருக்குது. அடுத்தது காசிட்டிவ் ஏஜென்ட். காசிட்டிவ் ஏஜென்ட்னா நோய் காரணி, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நோய் வெளிப்படக்கூடிய காலம், எந்த டைமில் இந்த டிசீஸ் வெளிப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துலாம் புக் வச்சுட்டு வா, நான் அதை என்ன நேம்ங்கிறத சொல்கிறேன், பார்த்துட்டு வா. அந்த பாக்ஸ்லேயே உன்னுடைய எல்லா விதமான எக்ஸ்பென்ஷனையும் கொடுத்துருக்காங்க. எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதனுடைய சிம்டம்ஸ் என்னவா இருக்கும், அதை ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும், ஸோ எந்த டைமில் அந்த டிசீஸ் நமக்கு தெரியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனேரியா அப்படிங்குது, அல்லது இன்னொரு பேர் தமிழில் என்ன சொல்லியிருக்கேன், இதே தான் முன்னாடி பேராகிராஃபில் வந்துச்சு. கொனேரியா அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய STI. இதுதான் டேப்லெட் காலத்தில் பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாவோட என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொனேரியா, அதனுடைய தமிழ் பேர் அப்படின்னு சொன்னால் வெட்டை நோய் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் சிபிலிஸ் அப்படிங்கிறது. சிபிலிஸ் அப்படின்னு சொன்னால் கிரந்தி அப்படிங்கிறது அல்லது மேகப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸ். நெக்ஸ்ட்டு லிம்போ கிரனோலோமா வெனேரியம், லிம்போ கிரனோலோமா வெனேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். இது 4மே டிசீஸ் எதனால் ஏற்படக்கூடியது? பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது. ஸோ அடுத்தது இதனுடைய காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்துடலாம். நீசெரியா கொனேரியா அப்படிங்கிறது காசிட்டிவ் ஏஜென்ட். ஃபஸ்ட்டு கொனேரியாவை ஏற்படுத்துது நீசெரியா கொனேரியாங்கிறது. அடுத்தது வந்து ட்ரிப்போனிமா பாலிடம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கிளாமிடியா ட்ரக்கோமேடியா ட்ரக்கோமேடிஸ். அடுத்தது கிளாமேடியா
ட்ரக்கோமேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது அதனுடைய சிம்டம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொனேரியா வருது அப்படின்னு சொன்னால் அஃபெக்ட்ஸ் த யூரித்ரா. எதை அஃபெக்ட் பண்ணும்? யூரித்ரா அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது ரெக்டத்தை அஃபெக்ட் பண்ணும் அண்ட் த்ரோட்டை அஃபெக்ட் பண்ணும். அதோடு சேர்ந்து ஃபீமேல் த செர்விக்ஸ் ஆல்சோ கெட் அஃபெக்டட். சிறுநீர் வடிகுழாய், அதாவது யூரினரி ட்ராக்ட் இருக்கும் இல்லையா, ஒரு மனுஷனுடைய யூரினரி ட்ராக்டை பாதிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்டம் மலக்குடலை பாதிக்கும், த்ரோட்டு தொண்டையை பாதிக்கும். பெண்களுடைய கருப்பை வாய், பெண்களுடைய செர்விக்ஸ் ஏரியாவை பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுத்தும். எதனால்? இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய கொனேரியாவால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். சரியா? ஸோ அடுத்தது ரெண்டாவது என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெயின் அண்டு பஸ் discharge in the genital tract and burning sensation during urination. பிறப்பு பாதையில் வலி இருக்கும், சீல் விடுதல் இருக்கும், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது எத்தனை நாளில் இந்த டிசீஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டிசீஸ் வந்து 2 to 5 days தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிலிஸ். சிபிலிஸ்னுடைய பேர் மேகப்புண் அப்படின்னு சொல்லலாம். இது ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்டர் ஏஜென்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்போனிமா பாலிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இது வந்து 3 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேஜ், செகண்டரி ஸ்டேஜ், அடுத்தது டெரிட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்டேஜ். ப்ரைமரி ஸ்டேஜில் ஃபார்மேஷன் ஆஃப் பெயின்லெஸ் அல்சர் ஆன் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல்ஸ், அதாவது பாலுறுப்புகளின் புற பகுதியில் வலியற்ற ஒரு புண் இருக்கும் ஃபர்ஸ்ட். அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது ஸ்கின் லெசின்ஸ், ரேச்சஸ், ஷாலன் ஜாயின்ஸ் அண்ட் ஃபீவர் அண்ட் ஹேர் லாஸ், அதாவது தோல் புண் ஏற்படும், சொறி இருக்கும், தோல் தடிச்சிடும், மூட்டுகளில் வீக்கம் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், முடி உதிர்வு அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட். தேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெரிட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா appearance of chronic ulcers on nose, lower legs and plate, loss of movement, mental disorder, visual impairment, heart problems, அடுத்தது gums, soft non-cancerous growth etc. அதாவது மூக்கு, கீழ்கால் பகுதி, அன்னப்பகுதியில் நாள்பட்ட புண்ணு, இயக்கம் இல்லாமல் போயிடும், மனநலம் பாதிக்கும், பார்வை கோளாறு ஏற்படும், இதயத்தில் பிரச்சனை ஏற்படும், மென்மையான பரவும் தன்மையற்ற ஒரு சின்ன சின்ன கமாஸ் அப்படின்னு சொன்னால் கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கமாஸ் அப்படிங்கிறது கட்டிகள், சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படும். இது 3 ஸ்டேஜாக. உடனே தெரிஞ்சிடாது. இந்த சிபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகப்புண் அப்படிங்கிறது உடனே தெரிஞ்சிடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆக ஆரம்பிக்குன்னா தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எத்தனை நாளில் நமக்கு வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 19 days, 10 நாள்லேருந்து, நம்ம பாதிக்கப்பட்ட 10 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளாக இது நமக்கு தெரியும். ஸோ மூணாவது டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடியாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். இந்த கிளாமிடியாசஸை உருவாக்கக்கூடிய காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடியா ட்ராக்கோமேடிஸ் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ இதனால் என்ன நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கோமா எஃபெக்ட்ஸ் த செல்ஸ் ஆஃப் த காலமனார் எபித்தீலியம் இன் த யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்டு கன்ஜெக்டிவா. கண் இமை அரிக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய கண் இமை அரிக்க ஆரம்பிக்கும். சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சுவாச பாதை மற்றும் கண்ணினுடைய கன்ஜெக்டிவா ஆகியவற்றில் அந்த கன்ஜெக்டிவால் இருக்கக்கூடிய காலம்னார் எபித்தீலியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 weeks அப்படின்னு சொல்லலாம், அல்லது 6 வாரங்கள் வரை. அப்போ 2வது வாரத்துலேருந்து 6வது வாரங்கள் வரை நீடிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த டிசீஸ் பேர் லிம்போ கிரானலோமா வெனேரியம் சொல்லக்கூடிய டிசீஸ். ஸோ இது ஏற்படுத்தக்கூடிய ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடியா ட்ராக்கோமேடிஸ், அதே தான் சேம் வித் த சேம் ட்ராக்கோமா கிளாமிடியஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிகேனியஸ் அல்லது மியூகோசல் ஜெனிட்டல் டேமேஜ், யூரித்ரிட்ஸ் அண்டு என்டோசெபிக்டிக்ஸ், locally harmful ulceration and genital
எலிப்டேசிஸ் அப்படிங்கிறது, அதாவது பிறப்பிறப்பினுடைய தோல் அல்லது கோழை படலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. சிறுநீரினுடைய வடிகுழாய் அலர்ஜி ஏற்படுது. உள் கருப்பைக்கு உள்ள அலர்ஜி ஏற்படும். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன புண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்மளுடைய இனப்பெருக்க பாதையில் யானைக்கால் நோய் ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ இது எத்தனை வாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது முன்ன சொன்ன மாதிரியே 2 to 3 வீக்ஸ் இருக்கும், அல்லது 6 வீக்ஸ் வரைக்கும் இதனுடைய சிம்டம்ஸ், அதாவது இது நம்மளுடைய இன்குபேஷன், அதாவது நோய் வெளிப்படக்கூடிய காலங்களாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவால், வைரஸ்னால, புரோட்டோசோவனால, ஃபங்கைனால ஏற்படுது. இது டேபர் காலமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கிளாஸில் பார்த்தது இந்த பாக்டீரியல் டிசீஸ், எஸ்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் மட்டும், இது மொத்தம் டேபர் காலம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வைரல் டிசீஸ்னால் என்ன, அது எப்படி, யார் மூலமாக, எந்த மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது, புரோட்டோசோவா, ஃபங்கை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.